முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து மதுரையில நடந்த வேல்மாறல் பூஜையில 3000க்கு மேல வந்து நம்மளுடைய திருப்புகழ் புக் வந்து நன்கொடையா குடுத்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். அதே மாரி விஜயகுமார் சார் வந்து நம்மள பத்தி உயர்வாவும் பேசியிருந்தாரு. அதில வந்து அவர் என்ன பர்ட்டிகுலரா மென்ஷன் பண்ணியிருந்தாலும், அதுக்கு பின்னாடி எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஆர்எஸ்எம் குடும்பம் தான் காரணம். அந்த புக் வந்து நான் தனியா குடுத்தது கிடையாது. ஆர்எஸ்எம் ஃபேமிலியா குடுத்தது தான். ஸோ அது வந்து எல்லாருக்கும் அது வந்து பொருந்தும். அது வந்து என்ன சொல்லுது, உங்க எல்லாருக்குமே வந்து நான் டெடிகேட் பண்றேன். அப்புறம் போன வீடியோல கிட்டத்தட்ட ஒரு 30, 40 பேருக்கு மேல திருப்புகழ் புக் எப்படி ஆர்டர் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்க்ரீன்ல காட்டுற இந்த நம்பர் ரம்யா சகோதரியோட நம்பருக்கு நீங்க அம் எ ஆர்டர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆக்சுவலி. ஸோ இந்த நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கிற மாரி தான் இந்த திருப்புகழ் புக் பத்தி தெரியல அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நெறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பாருங்க. இது முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் நிறைஞ்ச புக் அப்படிங்கிறது சாதாரண வார்த்தை அல்ல. அது உண்மையான வார்த்தை. இது சாட்சாத் முருகப்பெருமான் தான். இத தொட்டு நெறைய மிராக்கிள்ஸ் வந்து நாங்க இன்னும் கேட்டுட்ருக்கோம். நீங்க வந்து ஆர்டர் பண்ணி நீங்க முருகப்பெருமானை வீட்டுக்கு வரவழைத்துக் கொள்ளலாம். அதே மாரி நாங்க இன்னும் நெறைய விஷயங்கள்ல வந்து இணைஞ்சு ஒரு ஆர்எஸ்எம் குடும்பமா பயணிச்சுட்ருக்கோம். எங்களுக்கு அந்த குடும்பமா பயணம் பண்றதுக்கு வந்து எனது பஸ்ஸுக்கு மேப்பு போட்டு குடுக்குறதே வந்து முருகப்பெருமான் தான். அவர் போட்டு குடுக்குற மேப்ல தான் நாங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ட்ராவல் பண்றோம். நெறைய நற்பணி விஷயங்கள் எல்லாத்துலயுமே வந்து பங்கெடுத்து பண்ணிட்டுருக்கோம். நீங்களும் இணைஞ்சுக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கலாம். இந்த வீடியோவோட கன்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருப்புகழா, வேல்மரலா எப்போ படிக்கிறது? ஏன்னா 2க்குமே மிராக்கிள் சொல்றீங்க, 2மே பவர்ஃபுல்ன்னு சொல்றீங்க. நாங்க இப்ப எத படிக்கிறது? 2மே முருகருக்கு பிடிக்கும் வேற. இந்த குழப்பம் இருக்கு. இதுக்கு இந்த வீடியோக்கு போடணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து எனக்கு வந்து நெறைய கேள்விகள். எனக்கு டவுட் கேட்டு நெறைய பேர் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதுதான். அதோடைய பதில் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்னுடைய லைஃப்ல இப்ப நான் அப்ளை பண்ணிருக்க விஷயமே எது எது எப்பப்ப நான் படிச்சேன். அதாவது நான் இதுவரைக்கும் அது ஒரு தேர்ந்தெடுத்து படிச்சது எல்லாமே வந்து இதுவரைக்கும் சக்சஸ் தான். அதனால வந்து நான் அத வச்சு தான் இது சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். நெறைய எக்ஸாம்பிள்ஸ் இந்த 2 இயர்ஸ்ல என் லைஃப்ல நடந்ததே இருக்கு. ஸோ அது நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருப்புகழ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அருணகிரிநாதருக்கு முருகர் வந்து திருப்புகழ் அப்படின்னு பெயர் வச்சு அவராவே பாடச் சொன்னது. ஸோ திருப்புகழ் அப்படிங்கிறது முருகப்பெருமானை புகழ்ந்து பாடும் பாடல். வேல்மாறல் அப்படிங்கிறது ஒரு மகா மந்திரம். ஸோ அதாவது வேல் விருத்தத்த வந்து மந்திரமா மாத்தி அமைச்சது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வள்ளிமலை சுவாமிகள். ஸோ அது ஒரு மகா மந்திரம் அதுக்கும் ஒரு பாடலுக்கும் கண்டிப்பா ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அதுதான் நம்மளுடைய அப்ளை பண்ற முறையிலயும் சரி, அந்த ரிசல்ட்லயும் வர வித்தியாசத்துக்கு காரணம், இது ஒரு பாடல், இது ஒரு மகா மந்திரம். ஸோ என்ன பொறுத்தளவுக்கும் திருப்புகழ் அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு ஒரு அன்னப்பறவை மாரி இருக்கிற ஒரு வாகனத்தில அப்படியே முருகப்பெருமான வந்து அழைச்சிட்டு வந்து அப்படியே அவர பார்த்து புகழ்ந்து பாடுனா என்ன ஒரு ஃபீலிங் வருமோ, அது வந்து திருப்புகழ். இதுவே ஒரு மோட்டார் போட்டு ஸ்பீட் போட்ல வந்து அப்படியே டக்குன்னு கிளம்பி நேரா முருகப்பெருமான போய் உடனே அவர் ரீச் பண்ணணுமா, அது வந்து வேல்மாறல். அதே மாரி திருப்புகழ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்சின் போடுற மாரி, ஒரு தடுப்பு ஊசி மாரி. அதாவது நம்ம வந்து வேக்சின் வந்து குழந்தையில போட்டிருப்போம். ஆனா 20 வயசு கழிச்சு ஒரு வைரஸ் வரும்போது அந்த அந்த தடுப்பூசி அப்ப வந்து வேலை செய்யும். அப்ப போட்ட மருந்து இப்ப வந்து வேலை செய்யும். அது மாரி நீங்க திருப்புகழ் படிச்சீங்க அப்படின்னா, உங்க லைஃப்ல உங்களுக்கு எப்ப வேணுமோ, உங்களுக்கே தெரியாம அதனுடைய வேலையை காட்டும். அதுதான் திருப்புகழ். அப்போ வேல்மாறல் என்ன? வேல்மாறல் அப்படிங்கிறது என்ன பொறுத்தளவுக்கும் ஒரு இது மாரி, ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் மாரி. இப்போ நமக்கு வந்து ஒரு வைரல் ஃபீவர் வருது அப்படின்னா, சரியாகலையா 3 நாள், 5 நாள் பிளட் டெஸ்ட் எடுக்கிறோமா, அப்ப வந்து ஓகே பயங்கர வைரஸ் பாக்டீரியாலாம் உள்ள இருக்கா, அப்ப உடனே என்னன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் தூக்கி போடுவாங்க. அது மாரி அந்த வேல்மாறல் வந்து ஆன்டிபயோட்டிக் மாரி உடனடியா உங்களோட பிரச்சனைக்கு இறங்கி வேலை செய்யும். ஏன்னா அதோடைய தீவிரம் அப்படி. நம்ம அது யார பார்த்து பாடுறோம்? வேல பார்த்து பாடுறோம். முருகன், சிவன், பார்வதி அவங்க கிட்ட இருக்கிற அத்தன சக்திய ஒண்ணா திரட்டி உருக்கி எடுத்து வாத்து எடுத்தது தான் வேல். நம்ம வாழ்க்கையில நம்மள துன்புறுத்திட்டு இருக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிற சூரனை உடனுக்குடன் அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தது வேல்மாறல். அப்போ வந்து திருப்புகழ் கதை இல்லையா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ எது எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாரி என்னோட லைஃப்ல வந்து ஒரு டபுள் டோஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டா என்ன எஃபெக்ட் இருக்குமோ, அது என்ன ஆச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு போக போக சொல்றேன். ஸோ எடுத்தோனே நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது மிக முக்கியமானது இந்த 48 நாள், 21 நாள் இப்படி விரதம் இருக்கு இல்லைங்களா? அப்போ வந்து என்ன வந்து நம்ம பாடணும் அப்படின்னா, என்ன பொறுத்தளவுக்கும் விரத முறை அப்படின்னா 48 நாளும் வந்து நான்வெஜ் சாப்பிடாம டெய்லியும் வந்து நெய்வேத்தியம் வச்சு கரெக்ட்டா சரியான நேரத்துக்கு பூஜை பண்ணி வேல்மாறலோ, திருப்புகழோ படிக்கிறது தான் விரத முறை. நீங்க 48 நாள் பாராயணம், திருப்புகழ் பாராயணம் பண்ணலாம், வேல்மாறல் பாராயணம் பண்ணலாம்.
இப்ப 48 நாள் விரதம் வரை நீங்க வேல்மாறல் பாராயணம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கண்டிப்பா உங்களுக்கான திருப்புகள் வந்து ஏதோ நீங்க ஆல்ரெடி இந்நேரம் நீங்க உங்களுக்கான திருப்புகள் எதுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு புடிச்ச திருப்புகள் ஏதாவது இருக்கும். ஸோ நீங்க வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது எப்பவுமே வந்து ஒரு 2 திருப்புகள் பாடி முடிங்க. அது 48 நாளும் ஒரே திருப்புகள் தான் பண்ணணுமா? அப்படி மஸ்ட் கிடையாது. இப்போ வந்து நீங்க டெய்லியும் ஒவ்வொரு புதுசு புதுசாவும் நீங்க படிக்கலாம். இல்ல வாரத்துக்கு 2 அப்படி எடுத்தும் நீங்க மாத்தி மாத்தி நீங்க வந்து பாடலாம். படிக்கிறத விட பாடுறது இன்னும் சூப்பரா இருக்கும். முருகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. அ அதுவே திருப்புகழ் பாராயணம் அப்படி எடுக்கும்போது, நீங்க வந்து இப்போ ஒரு ஒரு சங்கல்பம் எடுக்கிறீங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இதுக்கு வந்து இந்த திருப்புகழ் தான் பெஸ்ட்டு எனக்கு தெரியுது. நான் 48 நாள் விரதமா இருந்து நான் இத வந்து பாராயணம் பண்றேன். அதாவது நான்வெஜ்லாம் சாப்பிடாம டிசிப்ளினா இருந்து நான் பாராயணம் பண்றேன் அப்படின்னா, அப்படி நீங்க வந்து அப்படி பண்ணும்போது, நீங்க 48 நாளும் என்ன சங்கல்பம் எடுத்தீங்களோ, அது ஒரே திருப்புகழ் நீங்க படிக்கணும். ஆர் பாடணும். இப்போ உங்களால முடிஞ்சா, நீங்க ஒரு நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம ஒரு விரதமா எடுத்து திருப்புகழ் பாராயணம் பண்றீங்க அப்படின்னா, அதுல தயவு செய்து வேல்மாறலையும் சேர்த்துக்கங்க. இதுதான் இருக்கல நான் முக்கியமா சொல்லணும் அப்படின்னு நினைச்சது இந்த விஷயம் தான். என்னன்னா, நீங்க நான்வெஜ் சாப்பிடாம 48 நாள் இருக்கிறது, ரெகுலரா சாப்பிடுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரியும். அதுவே நீங்க டெய்லியும் 1/4 மணி நேரம் நீங்க வேல்மாறல் படிக்கிறது அத விட ஈஸி. ஒரு 1/4 மணி நேரம் அந்த பூஜையோட இதையே வந்து மாற்றக்கூடிய வல்லமை பெற்றது. நீங்க திருப்புகழ் பாராயணம் கண்டிப்பா பண்ணுங்க. அதுல முடிஞ்சா வேல்மாற சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வருது. ஏன் அப்படின்னா, திரும்பியும் நான் நெறைய எடுத்துக்காட்டுகள் தான் சொல்றேன். அதாவது ஸ்பீட் போட்டு, ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே சொல்றதுக்கு காரணம் வந்து ஒவ்வொரு இதுலயும் வந்து வெவ்வேறு விதமா புரிய வைக்க ட்ரை பண்றேன். இப்போ நம்ம சமையல்ல வந்து சாம்பார் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சாம்பார் வச்சு முடிச்சுட்டு கடைசியா அந்த ஒரு கை கொத்தமல்லி தழை அள்ளி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மணம், சுவை எல்லாம் அப்படியே வந்து வேற லெவல்ல கொண்டு வந்துரும். அது வந்து கொத்தமல்லி தழை போடுறதுக்கும், போடாததுக்கும் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். அதுதான் வேல்மாறல் படிக்கிறதுக்கும், படிக்காம பண்ற நம்ம பூஜைக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இத ரெகுலரா படிச்சுட்டு வர்றவங்க, அது படிக்கிறத நிறுத்தும்போது இத ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ரெகுலரா வருஷக்கணக்குல படிக்கிறவங்க இருக்காங்க. மாசக்கணக்குல படிக்கிறவங்க இருக்காங்க. ஒரு 10 நாள் படிக்கலைன்னா, அந்த பூஜை எப்படி இருக்கு? அப்படிங்கிறத நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, வேல்மாறல் அப்படிங்கிறது ஒரு மகாமந்திரம். அது உடம்புல கிரியேட் பண்ற ஒரு வைப்ரேஷன், ஒரு ஹீட் ஆக்சுவலா பயங்கரமா அப்படியே ஒரு ஒரு எனர்ஜி அப்படியே இறங்குறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். பூஜையவே வந்து அது வேற லெவல் கொண்டு போயிரும். அதனால இது ஒரு ரிக்வெஸ்ட்டா நீங்க நான் கேட்டுக்கிறேன். அதே மாரி வேல்மாறல் படிக்கும்போது வந்து ஒரு 1 நாள், 2 நாள் இப்போ செவ்வா, கிருத்திகை அன்னைக்கு மட்டும் அப்படி படிக்காம, முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து படிங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 நாள், 21 நாள், 11 நாள், 18 நாள், இல்ல நாள் கூட நீங்க கணக்கே வச்சுக்க வேண்டாம் ஆக்சுவலி. நீங்க வந்து ஜஸ்ட் நான்வெஜ் சாப்பிடுற அன்னைக்கு மட்டும் நீங்க வந்து அத அவாய்ட் பண்ணிட்டு, நீங்க மீதி நாள் எல்லா நாளும் முடிஞ்ச அளவுக்கு வந்து படிச்சீங்கன்னா, தொடர்ச்சியா படிக்கும்போது அதுக்கு ஒரு பலன் இருக்கிறத நான் கண்கூடா உணர்ந்திருக்கிறேன். அதே மாரி இப்ப ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் அப்டின்னா, நீங்க ஓகே நினைத்தது நிறைவேற திருப்புகழ் இப்டின்னு நமக்கு இருக்கு. அந்த திருப்புகழோட ஒண்ணா நீங்க வந்து காரியத்துல ஒரு முதல் படி எடுத்து வைக்கிறீங்க. இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கே வந்து நீங்க வந்து ஒரு அட்வான்ஸ் மாரி அதுக்கு யாருக்காவது குடுக்குறீங்க அப்டின்னா, அப்ப ஆரம்பிச்சு நான் வீட்டுக்கு குடி போற வரைக்கும் நான் வேல்மாறல் படிக்கிறேன். இந்த மாரி வந்து ஒரு சங்கல்பமா எடுத்துட்டு படிக்கிறது நல்லா ஒர்க் அவுட் ஆகுறதும் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதில நாள் கணக்கெல்லாம் பார்க்காம, ஓகே நான் இப்ப இருந்து இந்த வேலை முடிய வரைக்கும் நான் வேல்மாறல் படிக்கிறேன். அப்படின்னு கூட நீங்க சங்கல்பம் எடுத்துட்டு பண்ணலாம். இப்போ நான் தொடர்ச்சியா ஒரு காரியத்துக்கு எப்படி வேல்மாறல் படிச்சேன், அதுக்கு நடுவுல வந்த ஒரு பிரச்சனைக்கு எப்படி வந்து என்னோட ஆன்டிபயோட்டிக்க வந்து டபுள் டோஸ் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. நான் வேல் பிச்சை எடுக்கும்போது, அமௌண்ட் கிரெடிட் ஆனோனயே வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சுட்டேன். நான் வந்து அப்போ ஆரம்பிச்சு, அது வேலா மாறி உருவாகி என் வீட்ல பூஜை பண்ணி, கோயில்ல போய் நான் சாத்துற வரைக்கும் நான் வேல்மாறல் படிக்கிறேன் அப்படின்னு சங்கல்பம் எடுத்துட்டேன். ஸோ, இதனால பார்த்தீங்கன்னா, இந்த வேல் வந்து நான் சாத்துறதுக்கு 2 மாசம் ஆச்சு. அப்போ என்னன்னா 2 மாசமே அதுக்காக நான் வேல்மாறல் வந்து நெனச்சு நெனச்சு படிக்கும்போது, அது மேல வந்து ஒரு கமிட்மெண்ட் எனக்கு வந்து அதிகமாச்சு. 2 மாசமும் அத நான் ஹோல்ட் பண்ணி, எனக்கு வந்து ஒரு பிடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இதுலயே இது இப்ப இந்த 2 மாசம் ஆச்சுங்களா? இந்த டைம்லயே தான் நான் திருப்புகழ் புக்கும் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ திருப்புகழ் புக்கு குடுக்க ஆரம்பத்துல வந்து எனக்கு வந்து சில குளறுபடிகள் நடந்துச்சு ஆக்சுவலி. நான் தான் சொன்னேன்ல கொஞ்சம் ப்ரிப்பேர்ட் ஆகாம இருந்தேன். அதனால எல்லாருக்கும் டைமுக்கு புக்கு குடுக்க முடியாதோ! இல்ல மிஸ் ஆயிருமோ! அப்டின்னு ரொம்ப டென்ஷன் ஆகுற மாரி. அப்போ நான் வந்து உடனடியா துணைக்கு கூப்பிட்டது யாரு அப்டின்னா, வேல் தான். வேல நோக்கி தான் ஓடுனேன். நான் அப்போ ஆல்ரெடி வேல்மாறல் படிச்சுட்டு இருந்தாலும், அதுல என்ன பண்ணேன், நான் வேல் வேல் பிச்சைக்காக தான் வேல்மாறல் படிக்கிறேன். ஆனா ஒரு 3 நாள் எனக்கு இந்த பிரச்சனைய கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு, நான் ஓடி போயி எற எ கேட்டது கெஞ்சி கேட்டது வேல் கிட்ட தான். ஸோ, அதுல ஒரு 3 நாள் வேல்மாறல் நான் இதுக்குன்னு ஒதுக்கிட்டேன். அப்ப என்ன பண்ணேன்னா, நாள் பார்த்தீங்கன்னா, அம் அவ்ளோ ஆக்ரோஷமா எனக்கு எனக்குள்ள வந்து அப்படியே எனக்கு அப்படியே நாடி நரம்பெல்லாம் துடிச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
மொத நாள் நான் வேல்மாறல் படிக்கும்போது, என் வேல வந்து நேருக்கு நேர். எனக்கு நேர் என்ன பார்த்த மாரி தான் இருக்கும். சைட்லயோ அப்படிலாம் திரும்பிலாம் கிடையாது. நேருக்கு நேர் போய் உட்காந்து, ஒரு ஒரு 4 அடி, ஒரு 3 அடி டிஃபரன்ஸ் இருக்கும். டிஸ்டன்ஸ் இருக்கும். அங்க உட்காந்து நான் வந்து கையில வந்து என்ன பண்ணேன், நான் அப்படியே தாளம் போட்டுட்டே வந்து படிக்க ஆரம்பிச்சேன். அப்படி ஒரு வெறி என்னோட குரல்ல வந்து அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம் இருந்தது. "நீ வந்து 8 திசையில நீ இவ்வளோ வேகமா வந்து பறப்பன்னு எனக்கு தெரியும். நீ தான் கொண்டு போய் புக்க கொண்டு போய் சேர்த்தணும்." அப்படின்னு சொல்லி நானு அப்படி ஒரு ஆக்ரோஷமா, வெறியா நான் அன்னைக்கு வேல்மாறல் படிக்கிறேன். எனக்கு திருப்தியா இருந்தது. வேல் கிட்ட ரீச் ஆன மாரி எனக்கு ஃபீல் பண்ணேன். அடுத்த நாள் திருப்பியும் அதே டைம்ல பூஜை பண்றேன். பூஜை பண்ணேன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. நானு "திருத்தணியில் உதித்தருளும்" அப்படின்னு அந்த 20 தடவ சொல்லி முடிச்சதுக்கப்புறம், பருத்த மலை ஸ்டார்ட் பண்றேன். வேல் வந்து என் கண்ணு முன்னாடி இருந்த வேல் ஆட ஆரம்பிச்சுருச்சுங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. ஆட ஆரம்பிச்சுருச்சு. எப்படின்னா, டக்கு 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 டக்குன்னு ஆடுது. எனக்கு தெரியுது. சரி, இது எதுனா வேற எதனால ஆடுதா அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு எனக்கு தல சுத்துதுன்னு தான் நெனச்சுட்டேன். இல்லையே, பக்கத்துல இருக்கிற எல்லா ஜாமானும் கரெக்ட்டா தானே இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, அதே பிளேட்லயே வந்து 3 வேல் வச்சிருக்கேன். மீதி 2 வேல் ஸ்டேபிளா தான் இருக்கு. எப்படி இந்த வேல் மட்டும் ஆடுது? அப்படின்னு அதையும் நான் நோட் பண்றேன். பக்கத்துல இருக்கிற வேல் பார்க்குறேன். பருத்துமலை, சிறுத்தை எடை அப்படியே சொல்ல ஸ்லோவாகுது எனக்கு. ஏன்னா, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆடுது, நின்றுச்சு. மறுபடியும் வந்து நான் தொடர்ந்து படிக்க படிக்க திருப்பியும் ஆடுது, நின்றுச்சு. 3வது தடவ மறுபடியும் ஆடுது, மறுபடியும் நின்றுச்சு. ஆடுது. கண்ணு முன்னாடி ஆடுதுங்க. நம்பவே மாட்டீங்க. நின்றுச்சு. அதுக்கப்புறமா நான் நோட் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. திடீர்னு பயங்கரமா அந்த வேல் மட்டும் கட கட கடன்னு வைப்ரேட் ஆகுது. வைப்ரேட் ஆகி தக தக தகன்னு வைப்ரேட் ஆகி அப்புறமா ஸ்டாப் ஆகுது. இதற்கு காரணம், நான் முந்தின நாள் நான் காட்டுன அந்த ஆக்ரோஷம். நான் முறையிட்டது வேல்கிட்ட நான் முறையிட்டது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா எப்பவுமே இல்லாத அளவுக்கு நான் முறையிட்டதுனால, அந்த வைப்ரேஷன் அந்த வேல்ல வந்து இறங்கி, நிஜமா சொல்றேன். அடுத்த நாள் திருப்பி நான் வேல்மாறல் ஸ்டார்ட் பண்ணோனே, நான் அது முந்தின நாள் பண்ண அதே வேகம் இல்ல. ஆனா, அதில ஒரு 3/4 வேகத்தில நான் ஸ்டார்ட் பண்ணோனே, வேல் என்னோட வைப்ரேஷனுக்கு மேட்ச் பண்ணி வேலும் ஆட ஆரம்பிச்சுருச்சு. அதுதான் நடந்தது. இது எதனால தான் நான் சொல்றேன். நீங்க தொடர்ந்து வேல்மாறல் படிங்க. ஒரு நாள் அந்த செவ்வாய் கிருத்திகை அதோட அப்படியே நிறுத்திக்காதீங்க. ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு 6 நாளாவது படிங்க. அந்த ஒரு 6 நாளும் அத சீரியஸா எடுத்துக்கிட்டு படிங்க. நாள் அந்த ஒவ்வொரு நாளும் படிக்க படிக்க அந்த வைப்ரேஷன் வேலுக்குள்ள இறங்கிட்டே இருக்கும். அது வந்து நம்மளுடைய வைப்ரேஷனுக்கு மேட்ச் ஆயி வரும். நமக்காக அந்த வேல் வேலை செய்யும். எனக்காக வேல் வேலை செய்தது. எனக்கு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு 10 நாள் எல்லாமே கட்டுக்குள்ள வந்துச்சு. என் லைஃப்ல மறக்க முடியாத அனுபவத்த அந்த வேல் குடுத்தது. அந்த எந்த வேல் அப்டின்னா, என்கிட்ட இப்ப நெறைய வேல் இருக்கு. அதுல எந்த வேல் அப்டின்னா, போன வருஷத்துலேருந்து நான் முறையா ஒரு வேல் வாங்கி நான் போன வருஷத்துலேருந்து பூஜை பண்றேங்களா, அந்த வேல். போன வருஷத்துல எனக்கு கட்டுக்கடங்காத அற்புதங்களை பண்ணுன அதே வேல் தான் இந்த வாட்டி அந்த மாரி ஆடுச்சு. சரி, அடுத்தது. திருப்புகழ் இந்த இந்த விஷயத்துக்கு இதெல்லாம் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. வேல்மாறலும் இது இந்த விஷயத்துக்கு இந்த தனிப்பாடல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப எத படிக்கிறது? இப்போ சிலது நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு பாடலும் வந்து ஒவ்வொரு சிறப்புக்காக படிக்கலாம். வேல்மாறல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெறைய பேருக்கு இப்ப வரைக்கும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டே தான் இருக்கேன். திருப்புகழும் அதே மாரி இன்னென்ன சிறப்புக்கு இதெல்லாம் இருக்கு. ஆனா, நல்லா பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு காரணம் எடுத்துட்டீங்கன்னா, அதுக்கு பளிச்சுன்னு ஒரு திருப்புகழ் இருக்கா? அப்ப அந்த திருப்புகழ் தான் உங்களுக்கானது. இல்ல அதுக்கு பளிச்சுன்னு வேல்மாறல் ஒரு பாடல் இருக்கா? அந்த பாடல் தான் உங்களுக்கானது. அது வந்து அந்த என்ன விஷயங்கிறது தான் தீர்மானிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொத்து பிரச்சனை, கோர்ட் கேஸ் எல்லாம் இருக்கா? உடனே ஞாபகத்துக்கு வரது அண்டர்பதி திருப்புகழ். எதுவும் காணாம போயிடுச்சா? கிடைக்கணுமா? அண்டர்பதி திருப்புகழ். அதே மாரி இப்போ கல்யாணமா? உடனே விரல் மானணிந்து, நீலங்கொள் மேகத்தின் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப 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 பேர் போன திருப்புகழ் இருக்கும்போது, நீங்க திருப்புகழ் படிங்க. இதுவே பார்த்தீங்கன்னா, ஹார்ட்ல பிரச்சனை, பீரியட்ஸ் ரிலேட்டட் பிரச்சனை, பிளட் ஃப்ளோ அதிகமா இருக்கு, கம்மியா இருக்கு. இது எல்லாத்துக்கும் நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது திரைக்கடலை உடைத்த நிறை. அதே மாரி நான் வந்து தனியா போம்போது எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்குன்னா, முன்னாடியெல்லாம் அந்த காலத்துல காக்க காக்க கனவேல் காக்க சொல்லுவோம். இப்ப நமக்கு என்ன இருக்கு? தனித்து வழி நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பளிச்சுன்னு இருக்கிற வேல்மாறல் பாட்டுகள் இருந்ததுன்னா, நீங்க வேல்மாறல் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய என்ன காரணமோ அத பொறுத்து அதுக்கு வந்து மிக மிக பொருத்தமா எந்த விஷயம் இருக்கோ, நீங்க அதை எடுத்து பாராயணம் பண்ணுங்க. இப்போ இப்போ திருப்புகழ் வந்து நீங்க உங்களுக்கான திருப்புகழ் வந்து ஸ்ட்ராங்கா தெரியுது. நீங்க உங்க மேரேஜ்க்குன்னு வச்சுக்கோங்க. விரல்மாறணிந்து, குழந்தைக்கு அப்டின்னா செகமாய ஊற்று இதெல்லாம் இருக்கு. அப்டின்னா, நீங்க இதுல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு பளிச்சுன்னு எடுத்துட்டீங்க அப்டின்னா, சரி வேல்மாறல் அளவுக்கு எப்படி அத வந்து நான் பவர்ஃபுல்லா என்னுடைய தீவிரத்துக்கு என்னோட பிரச்சனையோட தீவிரத்துக்கு ஏற்ப நான் எடுத்து வைக்கிறது அப்டின்னா, நான் எப்பயும் அடிக்கடி சொல்றது திருப்பியும் ரிமைண்ட் பண்றேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில ஒண்ணு பிரம்ம முகூர்த்தம். 3:30 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 4, 4:30க்குள்ள குளிச்சு முடிச்சுட்டு, பூஜை முடிச்சுட்டு 4 மணிக்கு ஆரம்பிச்சீங்கன்னா, 5, 5:30க்குள்ள 108 தடவ திருப்புகழ் பாராயணம். இருக்கறதுலயே திருப்புகழ்ல வந்து மோஸ்ட் பவர்ஃபுல்லா ஆக்குற ஒரு விஷயம் அப்டின்னா, செவ்வாய்க்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்தத்துல பண்ற இந்த பாராயணம் மிக மிக பவர்ஃபுல். பிரம்ம முகூர்த்தத்துல பண்ண முடியாதவங்களுக்கு அடுத்த டைம் மத்தியானம். மத்தியானம் வந்து அந்த 11:30லேருந்து 12:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா
அது வந்து இருக்கறதுலயே மோஸ்ட் பவர்ஃபுல். இதுவும் என்னோட அனுபவத்திலேருந்தே தான் சொல்றேன். இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அற்புதத்த பண்ணாரு. இந்த மாரி செய்யும்போது. நான் வந்து மத்தியானம் தான் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். பட் பிரம்மமுகூர்த்தம் வந்து இன்னும் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ உங்களுக்கு திருப்புகழ் எனக்கு என்னன்னு தெரியும். இத வந்து நான் முருகப்பெருமான் கிட்ட வந்து நான் வந்து என்ன சொல்றது? கெஞ்சி கதறி அழுது நான் ஸ்ட்ராங்கா வைக்கணும். "நீ பண்ணி தான் ஆகணும் முருகா" அப்படின்னு வைக்கணும் அப்படின்னா, இந்த வழி உங்களுக்கு எப்பவுமே இருக்கு. திருப்புகழ் 108 பாராயணம் மறந்துறாதீங்க. அதே மாரி வேல்மாறல்ல தனிப்பாடல் பாராயணம் எனக்கு இருக்கு. அத நான் எப்படி பாராயணம் பண்ணனாலும், அதுவும் அதே மாரி தான். அதே மாரி தனிப்பாடல்லாம் வந்து எப்பவுமே திருத்தணிகளோட சேர்ந்து செட்டா தான் பாராயணம் பண்ணணும். அதுவும் நீங்க 108 தடவ பாராயணம் செய்யலாம். ஸோ இந்த மாரி உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாரி நீங்க வந்து அத சூஸ் பண்ணிக்கோங்க. ஒண்ணு முக்கியமா அடுத்த ஒரு விஷயம். திருப்புகழ் வந்து இன்னென்ன காரணத்துக்காக தான் இந்த திருப்புகழ் படிக்கிறோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆனா, திருப்புகழ் பாடும்போது உங்களுடைய அந்த காரணத்தையே வந்து மனசுல வச்சுக்காம, அந்த ஒவ்வொரு பாடல் வரிகளையும் அருணகிரிநாதர் வந்து முருகப்பெருமான அப்படி ஆராதிச்சு பாடியிருப்பாரு. ஸோ, அப்போ வந்து உங்களுக்கு ஞாபகத்துல இருக்க வேண்டியது முருகப்பெருமான் தான். அந்த ஒவ்வொரு வரியும் அனுபவிச்சு, அனுபவிச்சு நீங்க வந்து அத நீங்க பாடும்போது எப்படி சாம்பாருக்கு கொத்தமல்லி இல மாரி, பூஜைக்கு வேல்மாறல் அப்படின்னு சொன்னனோ, அதே மாரி திருப்புகழ் எப்படின்னா, நல்லா காரசாரமா சாப்பிட்டு, அப்படியே கடைசியா கை கழுவி முடிச்சுட்டு வந்து நீங்க ஒரு ஐஸ்கிரீம வந்து அனுபவிச்சு, அனுபவிச்சு சாப்பிடுறீங்களா? அதுதான் திருப்புகழ். அப்படி நீங்க அனுபவிச்சு நீங்க பாடும்போது, முருகப்பெருமான் அந்த இடத்துக்கு வரணும். அந்த மாரி நீங்க வந்து பாடுங்க. வேல்மாறல் படிக்கும்போது ஃபுல்லா வேலுடைய பவர் அதுதான் நமக்கு மைண்ட்ல இருக்கணும். அதே திருப்புகழ் பாடும்போது, முருகப்பெருமானை ஆராதிச்சு, அவருடைய முகம், பன்னீர் தோளும் அது என்னலாம் வர்ணிச்சிருக்காரோ, அதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி வரணும். இதான் 2க்கும் வித்தியாசம். அதே மாரி உங்க கோரிக்கைக்காக நீங்க போய் ஒரு திருப்புகளோ மாறி, மாறி நீங்க படிக்கிறீங்க அப்டின்னா, முருகனுக்காக கட்டாயம் அதுல ஒரு திருப்புகள் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ "ஏறுமயில் ஏறி" அது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா முருகன வந்து நம்ம வந்து ஒரு போற்றி பாடும் அந்த மாரி பாடல். இது மாரி கண்டிப்பா முருகனுக்காக அப்டின்னு சொல்லிட்டு ஒரு திருப்புகள் கண்டிப்பா இருக்கணும். அதே மாரி மாத்தி, மாத்தி வாரத்துக்கு 2, 3 இப்டி மாறி, மாறி நீங்க வந்து பாடி பிராக்டிஸ் பண்ணுங்க. நல்லாருக்கும். இன்னும் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு திருப்புகளையும் வந்து நீங்க அனுபவிச்சு, அனுபவிச்சு ஐஸ்கிரீம்ல நெறைய ஃப்ளேவர் சாப்பிடுற மாரி தான். ஸோ, முருகப்பெருமானுக்கு கண்டிப்பா நீங்க வந்து மாறி, மாறி பாடும்போது அவருக்கும் இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கு வந்து பெரிய ரூல்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன இது பண்ணேன் அப்படிங்கிறத சொன்னேன். அதே மாரி நான் வந்து இப்போ தைப்பூசம் இது மாரி எந்த ஒரு சஷ்டி வரும்போது, இது மாரி ஏதோ ஒரு இதுல வந்து அத ஒட்டி 21 நாள், 48 நாள் அந்த மாரி விரதமா எடுத்துப்பேன். அது எனக்கு ரொம்ப ஒரு புடிச்ச ஒரு விஷயம். அத எப்பவுமே உங்களுக்கு நான் வீடியோலயும் நான் சொல்லுவேன். ஸோ, மொத்தமா வந்து ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் இருந்தது அப்படின்னா, வேல்மாறல் பாராயணமும், அது கூடயே அட்லீஸ்ட் ஒரு 4 திருப்புகழ் 2மே நம்மளால பாராயணம் செய்ய முடியும். அதனால முடிஞ்சா இது 2மே டெய்லியுமே பண்ணுங்க. ஒரு பக்கம் வேலோட அந்த பவர். இன்னொரு பக்கம் கருணையே வடிவான நமது முருகப்பெருமான். 2ம் இருந்துட்டா, உங்களுக்கு வேற என்ன வேணும்? ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நெனைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க. இதுல இன்னும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தது அப்டின்னா, முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நெறைய தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம். அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.